வணக்கம். நாம் கொங்கு நாட்டு வணிகம் என்ற பாடப்பகுதியை பார்த்து வருகிறோம். சென்ற காணொளியில் திண்டுக்கல் மாவட்டம் குறித்து பார்த்தோம். இக்காணொளியில் கொங்கு நாடு என்ற எல்லைகளுக்கு உட்பட்ட ஒரு மாவட்டமான ஊட்டி நீலகிரி குறித்து பார்க்க இருக்கிறோம். நீலகிரி என்பது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்த ஒரு அழகான மலை மாவட்டமாகும். மலைகள் சூழ்ந்த இயற்கையான எழில் நிறைந்த ஒரு பகுதி எனலாம். இது பச்சை நீல மலைகள் என்றும் இதை கூறுவர். இதன் பெயர் நீல, அதாவது நீலம், மற்றும் கிரி மலை என்ற இரு சமஸ்கிருத சொற்களில் இருந்துதான் இப்பெயர் வந்துள்ளது. இது தென்னிந்தியாவின் ஒரு மிக பிரபலமான ஒரு சுற்றுலா மையங்களில் ஒன்றாகும். ஏனென்றால் இயற்கை சூழ அமைந்துள்ளது. இது ஒரு மலை பகுதி, எனவே இது பிரபலமான ஒரு சுற்றுலா மையமாகும். இதன் முக்கிய நகரம் ஊட்டி, உதகை என பொருள்படும். இந்த மாவட்டம் குறித்த முக்கிய தகவல்கள் எனில், மாவட்ட தலைமையிடம் உதகமண்டலம் ஆகும். முக்கிய நகரங்கள் உதகமண்டலம், கூடலூர், கோத்தகிரி போன்றவை முக்கிய நகரங்களாகும். மொழி தமிழ் இங்கு பேசப்படுகிறது. மேலும் இங்கே பல பழங்குடியினர் வாழ்வதால் அவர்கள் தங்களுடைய சொந்த மொழிகளையும் பேசுகின்றனர். அவ்வாறு பேசப்படும் மொழிகள் படுகா, கோடா, தோடா, இருளா முதலிய பழங்குடியின மக்கள் வசிக்கின்றனர். எனவே அவர்கள் இந்த மொழிகளை அங்கு பேசி வருகின்றனர். இதனுடைய இயற்கை அழகு, அதாவது நீலகிரி மலைப்பகுதி, அதன் குளிர்ச்சியான காலநிலை, பசுமையான தேயிலை தோட்டங்கள், அழகான மலை சரிவுகள், நீர் வீழ்ச்சிகள் மற்றும் விலங்குகள் சரணாலயங்களுக்காக மிக பிரசித்தி பெற்றவையாக இருக்கின்றன. சுற்றுலா இடங்கள் எனில் உதகை ஏரி, தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா மலை, சிம்ஸ் பூங்கா, பைக்காரா நீர்வீழ்ச்சி, நீலகிரி மலை ரயில் போன்றவை இங்கு வரும் சுற்றுலா பயணிகளால் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டுகளிக்கக்கூடிய ஒரு இடமாக திகழ்கிறது. நீலகிரி மாவட்டத்தின் இன்றைய வணிகம் எனில், இன்றைய நிலையில் நீலகிரியின் வாணிகம் பெரும்பாலும் சுற்றுலா, வேளாண்மை மற்றும் தேயிலை தொழில்முறை ஆகியவற்றை சுற்றியே நடைபெறுகிறது. இதில் சுற்றுலா என்பது மிக பெரிய ஒரு இடத்தை பெற்றுள்ளது. மலர் கண்காட்சி, பல கண்காட்சி போன்றவை மிக பிரபலமாக வெளிநாட்டிலிருந்து வரும் வெளிநாட்டிலிருந்து நிறைய வெளிநாட்டவர்கள் இந்த கண்காட்சியை கண்டுகளிக்க அந்தந்த குறிப்பிட்ட பருவத்தில் நடைபெறும் கண்காட்சியை காண வருகின்றனர். மாவட்டத்தின் முக்கிய வருவாய் ஆதாரமாக தேயிலை, காபி, மலர் வளர்ப்பு மற்றும் காய்கறி உற்பத்தி உள்ளது. தேயிலை தொழிற்சாலைகள் இங்கு நிறைந்துள்ளதால் எனவே இது மிக முக்கியமான ஒரு வருவாய் ஆதாரமாக உள்ளது. மேலும் காய்கறிகள் இங்கு விளைவிக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்படுகின்றன. கேரட், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு போன்ற கிழங்கு வகைகள் இங்கு மிக அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. அவை பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்படுகின்றன. ஊட்டி கேரட் என்றால் மிக பிரசித்தி பெற்றதாகும். இங்கே உற்பத்தியாகும் தேயிலை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதன் மூலம் பல ஆயிரம் மக்கள் இங்கு வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தை அடுத்து நாம் பார்க்க இருக்கும் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டமாகும். கோயம்புத்தூர் மாவட்டம் தொழில்துறையில் மிக பிரசித்தி பெற்றது. இங்கு பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மிகப்பெரிய மோட்டார் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. பஞ்சாலைகள் என்றால் கோயம்புத்தூரில் 1931 பஞ்சாலை நிறுவப்பட்டது. அதிலிருந்து இந்நகரத்தில் ஜவுளி தொழில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அது மட்டுமன்று, நூற்பாலை கோயம்புத்தூரில் முதலில் 1888 நிறுவப்பட்டது. இதுவே இந்தியாவினுடைய முதல் நூற்பாலைகளில் ஒன்றாகும். இங்கு நிறுவப்பட்ட நூற்பாலை தான் முதல் நூற்பாலைகளில் ஒன்றாகும். மேலும் கோயம்புத்தூர் இந்தியாவின் மிகப்பெரிய பம்ப்செட் மற்றும் மோட்டார் உற்பத்தி மையங்களில் ஒன்று. கோயம்புத்தூர் மின்சார வெக்ரைண்டர் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இடமாகும். 1950களில்
சபாபதி என்பவரால் இது உருவாக்கப்பட்டது. கோயம்புத்தூரில் பல பாத்திர கடைகள், மின் விளக்கு மற்றும் அலங்கார பொருட்கள் ஆகியவை விற்கும் கடைகள் பல உள்ளன. இவ்வாறு இந்த காணொளியில் கொங்கு நாட்டு எல்லைக்கு உட்பட்ட 2 மாவட்டங்கள் குறித்து பார்த்தோம். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகியவற்றை பார்த்தோம். அடுத்த காணொளியில் வேறு ஒரு மாவட்டம் குறித்து பார்க்கலாம். நன்றி.